ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு 2:00 போல் ஹஸ்பண்ட் வந்தாங்க. வரும்போதே கொஞ்சம் பழங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மாம்பழம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ரேட்டு தான் கூடன்ற மாதிரி சொன்னாங்க. 1 கிலோவே 250 கிட்ட இங்கெல்லாம் விற்குது. தர்பூசணி சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தர்பூசணி பழம், அப்புறம் கொய்யாக்காயை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மாம்பழம், அப்புறம் மாதுளம்பழம் இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்கே மார்க்கெட்டில் காய்கறி எல்லாமே சீப்பாக கிடைக்கும். ஒரு கூறு 10 ரூபான்ற மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறியே கிடைக்கும். பட் பழங்கள் அப்படி கிடைக்கிறது கிடையாது. மோஸ்ட்லி கொஞ்சம் காஞ்சி போனது இல்லை கெட்ட பழமாக தூக்கி கொடுத்துட்றாங்க. அதில் பாதிக்கு பாதி வேஸ்ட் ஆகிடுது. அதனால இப்போலாம் பழக்கடையிலே வாங்கிடுறது. ப்ரெக்னென்சி கிட்டு ரீசெண்டாக நான் ரிசீவ் பண்ணியிருந்தேன். நான் எப்போ ரிசீவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 3rd மந்த் எண்டில் எனக்கு கொடுத்துட்டாங்க. அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இங்கே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ இல்லை சுகாதார நிலையமோ அதில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியலை அப்படின்னா பால்வாடியில் போய்ட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அங்கேயே ஒரு நர்ஸ் இருப்பாங்க, ஊசி போடுறதுக்காக இருப்பாங்க. அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.